அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலே இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தையும் இறக்கியிருக்கிறார். அதுதான் சூரத்து நிசாவினுடைய 95வது வசனம். சூரத்து நிசாவினுடைய 95வது வசனத்தையும் அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுகளுக்கு செல்லுகிற போது பெரும்பாலும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிலே விட்டுவிட்டு மதீனாவுக்கு பொறுப்பாக்கி விட்டு செல்வார்கள். மதீனாவிலே ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுவது, அங்குள்ள லோக்கல் நிர்வாகங்களை பார்த்து கொள்வது போன்ற விஷயங்களிலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ப ஜிஹாதுகளுக்கு போக முடியாத அந்த நிலையில் அவர் வருத்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இந்த சூரத்து நிசாவினுடைய 95வது வசனத்தை இறக்கி வைக்கிறான். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலில் தரரி வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அதாவது மூமின்களில் ஜிஹாதுக்கு போகிறவர்கள் ஜிஹாதுக்கு போகாதவர்கள் இரண்டு பேரும் சமமாக மாட்டார்கள். ஆனால் கைரு உலில் தரர், நியாயமான காரணங்கள் உள்ளவர்களை தவிரது. உலுத்தரர் என்றால் சங்கடங்கள் தடங்கல்கள் உள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடுவதாக நாம் ஹதீஸ்களின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வசனம் புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் இந்த வசனம் சூரத்து நிசாவினுடைய 95வது வசனமும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அருளப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல மார்க்கத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு உள்ளவர்களாக, உயர்ந்த லட்சியமிக்க ஒருவராக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், இந்த மார்க்கம் உலகத்தில் கண்ணியமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதிலே மிக அக்கறை உள்ள ஒருவராக அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து வந்தார்கள். இந்த அடிப்படையில் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்னிடத்தில் கொடியை கொடுங்கள், ஜிஹாதிகள் நடக்கிற போது என்னிடத்தில் கொடியை கொடுங்கள், நான் இதிலே போராடி வெற்றி அடைய வேண்டும் அல்லது வீரமரணம் அடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகர்களோடு மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தத்திலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே தனக்கு தேவையான கவசங்களை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்கள் அந்த ஆரம்ப 3 நாட்கள் கடும் போராட்ட நாட்களாக, கடுமையான போராட்ட நாட்களாக இருந்தன. அதிலே அவர்கள் ஈடுபட்டு அந்த யுத்தத்திலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. தீனுக்காக கண் தெரியாத ஒரு நபித்தோழர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடி மிக மகத்தான ஒரு வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாறு நிச்சயமாக நம்முடைய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களை தட்டி எழுப்பும் என்பதிலே சந்தேகம் இருக்க முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஏனைய எல்லா நபித்தோழர்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே போல அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய நல்ல பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.